இன்னைக்கு ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்கள் உலகநாயகன் கமல் சார் கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விகளையும் அதுக்கு அவர் சொன்ன பதிலையும் கொஞ்சம் பாருங்களேன். கூட்டணி கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப நடந்துட்டு இருக்கணும். வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? வெற்றி வாய்ப்பை நீங்க தான் சொல்லணும். நீங்க தானே ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசிட்டு இருக்கீங்க. நாங்க வெற்றியை எதிர்பார்க்கிறோம், அவ்வளவுதான். இப்படி இருந்தால் எப்படிங்க? எப்பவுமே ஒரு நல்ல தலைவனுக்கோ இல்லாட்டி ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனுக்கோ அழகு என்னன்னா, காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பொது தளத்தில் பேசும்போது எளிய மக்கள் அனைவருக்கும் புரிகிற மாதிரி பேசுகிறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. உதாரணத்துக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் 2007 அவர் ஐஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் ஒன்றும் 50 GB 20 GB டியூவல் கேமரா அதெல்லாம் எதுவும் பேசல. அவர் சொன்ன 2-3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபோனில் உங்களால் 1000 பாடல்களை சேகரிக்க முடியும், இந்த ஒரு ஃபோனில் இன்டர்நெட்டில் இருக்கிற அத்தனை வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எளியவர்கள் அத்தனை பேருக்கும் புரிகிற மாதிரி தான் அவர் சொன்னார். அதனால தான் ஐஃபோன் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஏன், கருப்பினத்தின் முதல் பிரசிடெண்ட்டான அமெரிக்கன் பிரசிடெண்ட்டான பராக் ஒபாமா சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ரொம்ப ஒரு எளிமையான வார்த்தையை பேசி தான் ஒரு கருப்பின தலைவராக உருவெடுத்தார். நம்ம புரட்சி தலைவர் பார்த்திங்கன்னா, ரத்தத்தின் ரத்தமே அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தை சொன்னால் கரகோஷம் கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் தொடர்ந்து கேட்கும். காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பேசுகிறது தான் ஒரு நல்ல பேச்சாளன், ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன், ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு.